தேசிய ஊடகங்களிலும் அதுபோல தமிழ் சேனல்களிலும் தொடர்ந்து வரும் ஒரு செய்தி, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் வெளியேற சொன்னது. அங்குள்ள ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் சொன்னது. அந்த குழந்தை கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தது. அனைத்தையும் ஒன்றாக பேக் செய்து அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். இப்போது அவர்களின் இன்டர்வியூ பல பத்திரிகைகளில் வருகிறது. நீங்கள் அறிந்திருக்கலாம், மஹ்மூத் கலீல் சிரியாவைச் சேர்ந்த பாலஸ்தீனிய ஹமாஸின் ஆதரவாளர். அதனுடன் தொடர்புடையதாக மீண்டும் இன்று அதேபோல் இவர்கள் சொல்லியும் செல்லாத 5 பேரை மீண்டும் கொலம்பியா பல்கலைக்கழகம் கைது செய்துள்ளது. காரணம், அங்குள்ள பல்கலைக்கழகமும் அவர்களை டிஸ்கண்டினியூ செய்தது. கிரீன் கார்டு ஹோல்டர் ஆவார். அவர்கள் செல்லவில்லை, அவர்களை கைது செய்தார்கள். ஒரு காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கைது செய்ய வேண்டும் என்றால் துல்லியமான ஆதாரம் தேவை. இல்லையெனில் அவர்களை கைது செய்ய முடியாது. காரணம், அமெரிக்க நீதிமன்றத்தில் கேள்வி உள்ளது. இந்த கேள்வியுடன் தொடர்புடைய பதில்கள் சரியாக கொடுக்கப்படவில்லை என்றால், அதாவது ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்கவில்லை என்றால், அந்த கைது நிலை மட்டுமல்ல, அது இல்லாமல் போகும். அதனால துல்லியமான ஆதாரத்துடன் இந்த எச்சரிக்கை கொடுத்து அங்கிருந்து செல்லாதவர்களை கைது செய்து ஆஜராக்குகிறார்கள். அவர்களை டீடைன் செய்கிறார்கள். அமெரிக்காவில் இப்படி ஒரு பட்டியல் உள்ளது. 10 முதல் 400 பேர் இவர்கள் சொல்லியும் செல்லாதவர்கள். அது தயாராகி கொண்டிருக்கிறது. அவர்களையும் அடுத்துதான் விடுவிப்பார்கள். அதில் பல இந்தியர்கள் உள்ளனர். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இந்த வீடியோ பார்ப்பவர்கள் ஒரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டின் சட்டத்தையும் அதன் பாதுகாப்பு பிரச்சனைகளையும் மீறும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் டெமோக்ராட்ஸின் ஆதரவாளர்கள் ஒப்புக்கொள்வார்கள், அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அங்குள்ள மக்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அதனால்தான் பெரும்பான்மையான மக்கள் ரிபப்ளிகன் கட்சியை, ட்ரம்பை அதிகாரத்தில் வைத்தார்கள். அவர்கள் அந்த முறையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் அந்த நாட்டின் தனித்தன்மை. இந்தியாவுக்கு எதிராக இப்போது யார் ஆட்சி செய்தாலும் இங்கு வந்து நமக்கு எதிராக, நாம் இங்கு வாழும் பலருக்கு எதிராக ஒரு வெளிநாட்டவர் வந்து பிரச்சனை உருவாக்கினால் நாம் விடமாட்டோம். அதற்குள் பொலிட்டிக்கல் கட்சி ஒன்றும் இல்லை. ஆனால் அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாட்டை எல்லா விதத்திலும் பல விதத்திலும் பொலிட்டிக்கல் கட்சி நோர்த் போலும் சவுத் போலும் ஆகியிருக்கும் போது சிலருக்கு அதில் பலன் உண்டு. இது இயல்பானது. இப்படிப்பட்டவர்களை வைத்து அவர்கள் கேம்பெயினிங்கிற்கு இந்த டெமோக்ராட்ஸ் கட்சி முயற்சி செய்துள்ளது. அப்படியே கலீலின் பிரச்சனை இவ்வளவு பிரபலமாகியது. டெமோக்ராட்டிக் கட்சியின் செனட்டர் மெம்பர் அதை செனட்டில் எழுப்பியதன் காரணம். ஒரு பகுதியில் அமெரிக்காவில் நடக்குது, நான் மிகவும் துல்லியமாக சொல்றேன். இந்த ட்ரம்ப் இந்த ஆன்டிசெமிட்டிக் நடவடிக்கைகளும் பிரச்சனைகளும், இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்து ஆன்டிசெமிட்டிக் பிரச்சனைகளும் உள்ள பல நாடுகள், அமெரிக்க நாடுகள் உள்ளன. அமெரிக்கா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உள்ளன. இதனுடன் தொடர்புடைய டாரிஃப், இது பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பலரும் அமெரிக்காவுக்கு வந்து பார்க்கிறார்கள். இதற்குள் முதலில் பிரிட்டன் பயங்கரமான முடிவு எடுக்கப் போகிறது. அங்கு ஆன்டிசெமிட்டிக் மற்றும் இதே போன்ற நடவடிக்கைகள் பல இடங்களில் நடத்திய பலரின் பட்டியல் பிரிட்டன் தயாரித்துள்ளது. காரணம், மேலும் பிரிட்டன் முன்னேற அமெரிக்காவின் ஆதரவு தேவை. காரணம், நிதி நெருக்கடி உள்ளது. இந்த டாரிஃப் எல்லாம் வந்து அவன் தலையில் விழுந்தால் அவன் தீர்ந்து போவான். இதை பற்றி ரேச்சல் ரீஸ், அங்குள்ள நிதி அமைச்சர் சான்சலர், தெளிவாக சொல்லிவிட்டார். அமெரிக்க ஆதரவு இல்லாமல் அந்த நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் எழுப்ப முடியாது. டாரிஃபும் வந்துவிட்டால் வீழ்ந்து போகும். அதே போல் ஆஸ்திரேலியா, மற்ற பல நாடுகள், அமெரிக்காவுடன் தொடர்புடைய நாடுகள் ட்ரம்புடன் தொடர்பு. காரணம், ட்ரம்ப் தான் அமெரிக்காவை ஆள்கிறார். அதனுடன் தொடர்புடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆகிய ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கு எல்லாம் அமெரிக்க மெசேஜ் மிகவும் துல்லியமாக சென்றுள்ளது. இந்த மஹ்மூத் கலீலுடன் தொடர்புடைய பிரச்சனையுடன் தொடர்புடைய அங்கு எல்லாம் யார் யார் ஆன்டிசெமிட்டிக் யூத கம்யூனிட்டியை தாக்கியவர்கள், அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அங்கு கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும், அங்குள்ள சிட்டிசனாக இருந்தாலும், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகள் அங்கும் இங்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் தோராயமாக விருப்பம் போல் இந்திய மாணவர்கள் உள்ளனர். முஸ்லிம்களாக இருப்பவர்கள் பலரை பல பல்கலைக்கழகங்கள் பேக் செய்ய ஒரு பட்டியல் தயாரித்துள்ளன, யாரை யாரை வெளியேற்ற வேண்டும் என்பது. காரணம், யார் யார் ஆன்டி செமிட்டிக் மற்றும் அங்குள்ள
யூத கம்யூனிட்டிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தவர்கள், அந்த நாட்டுக்கு எதிராக நின்றவர்கள், அங்கு இந்த சொல்லப்படும் லெப்ட் லிபரல் கட்சி ஆட்சி செய்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி உள்ளது. இவர்கள் எல்லாம் அமெரிக்கா சொல்வதை மட்டுமே கேட்கிறார்கள். காரணம், இவர்களின் அடிப்படை, இவர்களின் பெரிய பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னரும் அவர்களுக்கு ஆயுதங்களும் நாடோவும் அதிகம் உதவுவது அமெரிக்காவே. இந்த பல ஐரோப்பிய நாடுகளும் அங்கும் இங்கும் சொன்னாலும் இவர்கள் பல விஷயங்களில் இந்த ட்ரம்ப் சொல்வதற்கு ஒத்துப்போகிறார்கள். காரணம், உக்ரைன் விஷயத்தில் இறுதியில் ட்ரம்ப் சொன்னதுதான் நடந்தது. பிரச்சனையும் அதுவும் உண்டாயிற்று. ஆனால் இறுதியில் ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. அதனுடன் தொடர்புடையதாக ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக அமெரிக்காவின் பின்னால் நிற்கிறது என்று, அதாவது கிளெவன்ஸ்கி சொன்னது தவறு என்று சொன்னாரு. நீங்கள் அந்த இக்வேஷன் புரிந்து கொள்ள அனாடமி அப்போ இதற்குள் ட்ரம்பின் ஆர்வம் உள்ளது. இஸ்ரேல் பிரச்சனை, அதன் பேரில் தான் முன்பு பைடன் இருந்த போது இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னபோது இந்த நாடுகளின் ஜனாதிபதிகளிடமும் பிரதம மந்திரிகளிடமும் தொலைபேசியில் பேசி அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னார்கள். இந்தியாவிடம் சொன்னார்கள். இந்தியா கொடுத்தது. இதனுடன் தொடர்புடையதாக அறிய முடியும். அதாவது சீனியர் ரிபப்ளிகன் கட்சி தலைவர் அவருடன் பேசிய போது அவர் சொன்னது, நாங்களுடன் யார் யார் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உள்ளனர், ஆஸ்திரேலியா ஆனால், நியூசிலாந்து ஆனாலும், ஐரோப்பிய நாடுகள் ஆனாலும், இங்கெல்லாம் நாங்கள் துல்லியமாக மெசேஜ் கொடுத்துள்ளோம். அங்கு ஆன்டிசெமிட்டிக் யூதர்களுக்கு எதிராக பிரச்சனைகளும் நடவடிக்கைகளும் நடத்தியவர்களை கேம்பஸுகளில் அவர்களை வெளியேற்ற வேண்டும். நாங்களுடைய முடிவு, நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். காரணம், நம்மிடையே உள்ள உறவு குழப்பமாக கூடாது. அதன் பேரில் இந்த நாடுகள் எல்லாம் தான் ரிப்போர்ட் கோரியுள்ளன. பல்கலைக்கழகத்திலிருந்து யார் யார் அங்குள்ள போலீசிடம் கேட்டுள்ளனர், பல்கலைக்கழக போலீசிடம் கேட்டுள்ளனர். மற்றவர்கள் இதன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் செய்து விட்டார்கள். இதனுடன் தொடர்புடையதாக நான் இந்திய மாணவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. நீங்கள் இந்த சொல்லப்படும் ஹவாஸ் கிமாஸ் பாலஸ்தீன் என்று சொல்லப்படும் ஒரு நாட்டுக்கு சென்று அங்கு குழப்பம் காட்டக்கூடாது. இதற்குள்ள அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு கண்ட்ரோல் செய்கிறது. இவர்களையெல்லாம் குறிப்பாக ட்ரம்ப் அங்கு இருக்கிறார். ட்ரம்பை மீறும் விதமாக ஒரு விஷயமும் இந்த நாடுகள் எதுவும் செய்யாது. நாம் உக்ரைன் விஷயத்தில் பார்த்ததுதான். வெளியே சொல்வது ஒன்று, உள்ள சொல்வது வேற. இதுதான் அதன் விஷயம். காரணம், அமெரிக்காவை அதனாலதான் உலக போலீஸ் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்த என் நண்பரின் 2 குழந்தைகள் மெல்பர்னில் உள்ளனர். அவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளிடம் தொலைபேசியில் பேசி அங்குள்ள பல்கலைக்கழகம் இதை பற்றி கேள்விகள் கேட்டது. முஸ்லிம் குடும்பம் அதனுடன் தொடர்புடையதாக என்னிடம் கேட்டார்கள், எங்களுக்கு இங்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், இந்த ப்ரொடெஸ்ட் மீட்டிங்கில் பங்கேற்றுள்ளீர்களா? அவர்கள் பங்கேற்றார்கள். நான் சொன்னேன், அவர்களுடைய காலை பிடித்து மன்னிப்பு கேளுங்கள். பல்கலைக்கழகத்தில் போய் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள். பெலி வரை இந்த சம்பவம் திடீரென்று 4 நாட்கள் கூடி இஷ்யூ ஆகும். பலருக்கு நோட்டீஸும் சம்மன் செய்து விழிப்பித்து ஸ்கேனிங்கும் ப்ரோபும் நடக்கிறது. அதனால் நீங்கள் இந்த தேவையற்ற சூடூஸ் எல்லாம் சொல்லி கேம்பஸில் கிடந்து தாவினால் எந்த பலனும் இல்லை. நீங்கள் அந்த அளவு பணம் செலவழித்து அங்கு படிக்கச் செல்கிறீர்கள். டிஸ்கண்டினியூ மட்டுமல்ல உண்டாகும். அங்கு இறக்கிய பின் அப்படி இல்லை, இது உண்டாகும். நீங்கள் இந்த சொல்லப்படும் அமெரிக்கா அலையன்ஸ் நாடுகளை பின்னர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அதன் மிகப்பெரிய பின்விளைவு என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு பின்விளைவு நீங்கள் சந்திக்காமல் இருக்க யாராவது ப்ரொடெஸ்டுக்கோ பிரச்சனைக்கோ அங்கு ராலிக்கோ ஆன்டிசெமிட்டிக்கோ காரணம் கட்டாயமாக பங்கேற்றிருந்தால் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேளுங்கள். இதுதான் எனக்கு இதற்குள் சொல்ல வேண்டியது. காரணம், நான் பலரிடம் பேசியுள்ளேன். பலரை பல பல்கலைக்கழகங்களிலும் இதன் இன்வெஸ்டிகேஷன் அங்குள்ள ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் போலீஸும் இந்த சம்பவம் நடத்துகிறது. அதாவது உங்கள் கையில் நிற்கும் சம்பவம் அல்ல இது. உங்கள் பெற்றோர் நோக்கினால் அவர்களுடைய கையில் நிற்கும் சம்பவம் அல்ல. உங்களுக்கு அங்கு உறவினர்கள் உள்ளனர், சிட்டிசன் ஆவார்கள். அவர்களுடைய கையில் நிற்கும் சம்பவம் அல்ல. காரணம் இது பன்னாட்டு பிரச்சனையாக மாறி, ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனையாக மாறி, எந்த விதத்தில் யூத கம்யூனிட்டியை இஸ்ரேலில் உலக நாடுகளில் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பில் பிரச்சனை உள்ளது. அது அமெரிக்கா ப்ரொடெக்ஷன் ஏற்றுக்கொண்டது. அதன் பகுதியாக இந்த சம்பவம் முழுவதும் மக்களை தூரத்தில் வைக்கிறது. அதன் பகுதியாக 1 வருடம் முன்பு நீங்கள் ப்ரோடெஸ்டிலோ சம்பவத்திலோ கிளாஸுகளை பாய்காட் செய்து இவர்களுக்காக நீங்கள் ப்ரோடெஸ்ட் எல்லாம் நடத்தியிருந்தால் நீங்கள் இது பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேளுங்கள்.
இல்லை என்றால் பலருக்கு பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் டிஸ்கண்டினியூ செய்ய வேண்டி வரும். உங்களை டிபோர்ட் செய்வாங்க. நான் துல்லியமாக சொல்றேன். ஒரு காரணம் பல பல்கலைக்கழகங்களிலும் பேசிய போதும் அங்கு ஜெர்னலிஸ்டுகளாக கேட்ட போதுதான் தெரிந்தது. ஸ்ட்ரிக்டாக அமெரிக்கன் பார்ட்னர்ஸும் அலையன்ஸும் இதனுடன் தொடர்புடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனின் அவர்களுடைய ஆர்டர் நடைமுறைப்படுத்துகிறது. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ட்ரம்ப் கொடுத்திருந்தால் அவர்களுடன் தொடர்புடைய நாடுகளும் அதை நடைமுறைப்படுத்தும். பிரிட்டன் இப்போது அதன் பின்னால் நடக்கிறது. காரணம், பிரிட்டன் தான் அதிகம் ஃப்ரீடம் உள்ள நாடு. அங்கு வரை அதை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும், எவ்வளவு ஊடுருவி உள்ளே போய்விட்டீர்கள். இதற்கு எதிராக நீங்கள் தான் எந்த விதத்தில் போக வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும்.